நிறைய பேருக்கு திருமண தடை, அதாவது தாமதமாகிறது, திருமணமாகியும் மனசு வந்து சந்தோஷம் இல்லாத நிலை, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரன் கேது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் லக்ஸுரியான பொருள் எதுவுமே சரியாக பயன்படுத்த முடியாது. எல்லாமே ரிப்பேர் ஆகும். ஒரு ஃபோனு அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ஃபோன் யூஸ் பண்ணாலும், வாகனம் வாங்கினாலும் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். அடிக்கடி வாகனத்தை வந்து பழுதாகிறது, இல்லை எங்கேயாச்சும் போட்டு முட்டி மோதுறது, இதெல்லாம் வந்து சுக்கிரன் கேது இருந்தால் நடக்குங்க. இப்போ இந்த சுக்கிரனுங்கிறது வந்து எப்படி அப்படின்னா, அதுவும் குறிப்பாக வந்து இது வந்து ஆண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா மனைவியோட வந்து அதிகமாக கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நம்ம வந்து அந்த ஜாதகத்தெலாம் நிறைய எடுத்து அனலைஸ் பண்ணியாச்சு. 180% இந்த பிரச்சனை இருக்குது, 20% இல்லாமலும் இருக்குது. அதுக்கு வந்து காரணம் வந்து அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குது, யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்போவுமே ஜாதகத்தை முழுசாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் முடிவு பண்ணணும். இருந்தாலும் ஒரு கிரகச்சேர்க்கை அடிப்படையில் பெரும்பான்மைன்னு சொல்லுவோம்ல, மேக்சிமம் இது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அந்த அனுசரித்து போகிற தன்மையில் தான் பிரச்சனையே வரும்.